விட இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் மேகலா அவர்களே, தமிழர்களே இலக்கியத்தின் முன்னோடிகள் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு அன்போடு வரவேற்கின்றேன். வாருங்களம்மா, உங்களுடைய உரையை தாருங்கள். நன்றி அம்மா, நன்றி. என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான முதற்கண் வணக்கத்தை குறித்தாக்குகிறேன். நான் சேலம் மாவட்டம் ஸ்ரீ வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றி வருகிறேன். இன்றைய இணையவழி நிகழ்ச்சியில் என்னை அழைத்து எனது கருத்துக்களை பகிரும் வாய்ப்பை வழங்கிய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். என்றும் திருமதி சரஸ்வதி அம்மா அவர்களின் நல்லாசிகளுடன் எனது உரையை தொடங்குகிறேன். இன்று நாம் பயன்படுத்தும் பல அறிவியல் உண்மைகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழர்களால் அறியப்பட்டிருந்தது என்றால் நம்புவீர்களா? கண்டிப்பாக அதுதான் உண்மை. சங்க இலக்கியம் முதல் தொல்காப்பியம் வரை நூல்கள் அதற்கு சான்றாக இன்றளவும் நிற்கின்றன. ஆம், இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழர்களே அறிவியலின் முன்னோடிகள். இன்று உலகம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்பேஸ் சயின்ஸ், மருத்துவ வளர்ச்சி இப்படி எல்லா துறைகளிலும் முன்னேறிட்டு இருக்குது. ஆனா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் பல அறிவியல் துறைகளில் சாதனை படைத்து இருக்காங்க. மருத்துவம், கட்டிடக்கலை, நீரியல் அறிவியல், விண்வெளி அறிவியல், கடல் பயணம், வேளாண்மை இப்படி பல துறைகளில் நம் தமிழர்கள் முன்னோடியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இதற்கு நம்முடைய தமிழ் மொழியில இருக்கின்ற இலக்கண இலக்கிய நூல்கள்ல நம் முன்னோர்கள் பல சான்றுகளை இதன் வழியா தந்திருக்காங்க. அவங்க தந்துட்டு சென்ற இந்த இலக்கண இலக்கிய நூல்களில் சொல்லப்பட்ட உண்மைகளை பார்த்தோம் என்றால் அது ரொம்பவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல அது ஒத்து கண்டிப்பா அது போகுது. இப்படி இந்த வகையில பாத்தீங்கன்னா நான் முதல்ல எடுத்துக்கிறது என்னன்னா, ஒரு மருத்துவ அறிவியல்ல இப்ப இருக்கிறதுல மருத்துவ அறிவியல்ல மெடிக்கல் சயின்ஸ்ல ஒன்று சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு தனி படிப்பே இருக்கு. மாடர்ன் டயக்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படின்னா என்னன்னா, அந்த நோயோட வீரியத்தை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான மருத்துவத்தை சிகிச்சையை செய்வாங்க. ஆனா இப்ப சொல்ற அந்த மாடர்ன் டயக்னாஸ்டிக் இத ஐயன் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரோட குரல்ல சொல்லியிருக்காரு. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். இதன் பொருளை பார்த்தோம்னா இப்ப இருக்கிற நான் சொன்ன அந்த மாடர்ன் டயக்னாஸ்டிக்கு பொருத்தமா இருக்கும். அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். இதன் பொருள் என்னன்னா, முதலில் நோயை அறிய வேண்டும், அதன் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும், பிறகு சரியான சிகிச்சை தர வேண்டும். சோ இப்ப இருக்கிற இந்த மருத்துவ துறையில சொன்னதை அப்பவே நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளை அழகாக சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கல்லணை 2000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கல்லணை இன்றளவும் இன்று வரையும் எப்படி நிலைத்து நிற்கிறது? இப்ப இருக்கிற அந்த மாடர்ன் என்ஜினியரிங் இந்த மாதிரி எல்லாமே சொல்றாங்களா, அப்பவே நம்ம தமிழர்கள் கட்டிடக்கலையிலும் வல்லுநர்களா இருந்திருக்காங்க. இப்ப இருக்கிற என்ஜினியர்கள் அந்த வல்லுநர்களை விட அவங்க சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் அந்த கல்லணை இது இருக்கு. அதோட அவங்களோட திறமைக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியம் வெறும் இலக்கண நூல் மட்டும் கிடையாது. அதுல இயற்கை, அறிவியல், மனித வாழ்க்கை, நிலவியல், காலநிலை அறிவு போன்ற பல அறிவியல் செய்திகள் அதிகமாவே அதுல இருக்குது. தொல்காப்பியர் உலகத்தை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால் என பிரிச்சார். அது வெறும் இலக்கிய பிரிவு மட்டும் கிடையாது. ஆனா அதை இன்றைய அறிவியல் எக்காலஜி மற்றும் ஜியோகிராபின்னு சொல்றாங்க. அது அப்பவே தொல்காப்பியர் 5 வகை நிலங்களாக அவரு பிரிச்சுட்டாரு. இன்று உலகம் அடுத்து பாத்தீங்கன்னா இன்றைய உலகம் ஹெல்தி டயட் பத்தி, நம்ம ஹெல்த்தா இருக்கிறதுக்கு ஹெல்த்தியா இருக்குது ஒரு டயட் சார்ட்டை பத்தி நம்ம பேசணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே திருக்குறள்ல நம்மளுடைய வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இதுல உணவு முறையே உடல் நலத்தின் அடிப்படை என்கிறார் வள்ளுவர். அதை தான் இப்ப இருக்கிற ஹெல்தி டயட்ங்கிற சார்ட் மருத்துவத்துறை அறிவியல்ல சொல்றாங்க. இது இப்பொழுது நம்ம ஹெல்தி டயட் தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு சொல்லிட்டு நாம அதை வரோம். இப்ப நாம சயின்ஸ் புத்தகத்துல இருக்கிற படிக்கிற கண்டுபிடிச்சத எல்லாமே விஷயங்கள் எல்லாமே
1000 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் சொல்லி இருக்காங்க. நம்மள பெரும்பாலானோர் வந்து பாத்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கு உடம்புல இருக்கிற அழுக்கை போக்குது. குளிக்கிறதா இருந்தா உடம்புல இருக்கிற அழுக்கை போக்குவதற்காக தான் அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா, அதுவும் ஒரு வகையில உண்மைதான். அதையும் தாண்டி இருக்கிற உண்மை என்னன்னா, மனிதனுக்கு வர நோய் வந்து 25% நோய்களுக்கு காரணம் அதிகப்படியான உடல் வெப்பநிலை தான். நாம இரவுல தூங்கி எழுந்த உடனே அதிகப்படியான வெப்ப கழிவுகள் உடல்ல தேங்கி இருக்கும். தமிழ்ல சொல்லுவாங்க. நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. குளித்தல். குளித்தல் என்பதன் பொருளே வந்து குளிர்வித்தல் தான். அது வந்து காலத்து அது மாரி மருவி குளித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதனுடைய பொருள் குளிர்வித்தல். இத அறிந்த நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் அந்த காலத்துல குளத்துல தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அதிக அளவுல குளிப்பாங்க. அப்படி குளிக்கக்குள்ள நம்மளுடைய மன்னர்கள், முன்னோர்கள், தமிழர்கள் இவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குளத்துல வந்து படிக்கட்டுகள் வச்சிருப்பாங்க. படிக்கட்டுகள் வந்து நம்ம இறங்கி போய் குளிக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலை, அதெல்லாம் சரிதான். அதையும் தாண்டி நம்மளுடைய தமிழர்கள் அது ஒரு அறிவியல் ஒரு இத கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, எப்பவுமே நம்ம வந்து உங்களுக்கும் அது தெரிஞ்ச விஷயம் தான். எப்பவுமே வந்து நம்ம தண்ணி ஊத்தக்குள்ள வந்து எப்படி ஊத்தணும்? பாதத்திலிருந்து, முழங்கால்ல இருந்து மேல தலைக்கு வரைக்கும் அடுத்தடுத்த படிநிலைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம ஊத்தணும். அதுக்கு காரணம் என்ன? இப்ப இருக்கிற மருத்துவத்துறையே சொல்றாங்க. எடுத்த உடனே தலைக்கு வந்து தண்ணி ஊத்தக்குள்ள, அந்த உடம்புல இருக்கிற உடல் உஷ்ணங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா உடம்புல வந்து அழுத்தத்த குடுத்து, அது மாரடைப்பு வர அளவுக்கோட, அதிக அளவு ரத்த அழுத்தத்தை கொண்டு வர அளவுக்கோட, சில டைம் மரணத்தை கூட உண்டாக்கும் அப்படின்னு நம்மளுடைய இன்றைய மருத்துவ அறிவியல் சொல்றாங்க. ஆனா இத புரிந்து கொண்ட அன்றைய தமிழர்கள் அப்பொழுது குளத்துல படிக்கட்டுகள கட்டுனாங்க. எதுக்குன்னா, நடந்து மேலேருந்து நம்ம கீழ வரக்குள்ள பாதம் முதல் கொண்டு ஒவ்வொரு படிக்கட்டாக வரும்பொழுது, அந்த தண்ணியானது, அந்த நீரானது கீழிருந்து மேல் வரை ஒவ்வொரு பாகமாக நனையக்குள்ள, அப்ப அந்த உடல் உஷ்ணம் என்பது இரவு முழுவதும் நம்மகிட்ட இருந்த உஷ்ணம் வெப்பநிலையானது படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இத புரிஞ்சுக்காம இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப இருக்கிற தலைமுறை எல்லாமே ஆறு, குளம், ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் நெறைய செய்திகள நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் பள்ளி விடுமுறைனா நெறைய செய்திகள் நம்ம கேள்விப்பட்டுருவோம். மாணவர்கள் என்னென்ன செய்றாங்கன்ட்டு. அவங்க என்ன செய்வாங்க, மேல இருந்து அப்படியே கீழ குதிப்பாங்க. தலைகீழா குதிப்பாங்க. நெறைய செய்திகள் நம்ம வந்து செய்தித்தாள்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப குதிக்கக்குள்ள என்ன ஆகுது? அவங்க தண்ணீல போனாங்க, விழுந்தாங்க, மூழ்கினாங்க, மறுபடியும் வரல, மயக்கமாயிட்டாங்க, அதனால இறந்துட்டாங்க. அப்படிலாம் நெறைய விஷயங்கள கேள்விப்படுறோம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு காரணமா இருக்குது. ஸோ இதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து குளத்துல வந்து படிக்கட்டுகள கட்டியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ப வீட்ல இன்றளவும் பார்த்தீங்கன்னா, வாசல் படியில மிளகாய், அந்த எலுமிச்சம்பழம், மஞ்சள், இன்னும் சில வகையான மூலிகை பொருட்கள் எல்லாமே இப்போ வரைக்குமே, அப்போ காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே நம்ம வாசல் படில மேல கட்டி இருப்போம் அத. ஆனா நம்ம எதுக்காக கட்டியிருக்கோம்? ஏதாவது கெட்டது, தீய சக்திகள் இந்த மாரி எதுவும் வரக்கூடாது. கண் திஷ்டிக்காக, இந்த மாரி பல்வேறு காரணங்களுக்காக இன்று அளவுக்குமே அது வந்து எல்லா இடங்களிலுமே அத கட்டியிருக்கோம். ஆனா, இதுல இருக்கிற அறிவியல் உண்மைய தமிழர்கள் வந்து அப்பவே சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல அதிகமான வெளிச்சம் இருக்காது. அதனால விளக்கின் வெளிச்சத்துல தான் அந்த தமிழர்கள் இருந்து அந்த காலத்து மக்கள் வந்து வாழ்ந்து வந்தாங்க. இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் முதல் உதவி ஏதாவது ஒரு அவசர சிகிச்சைன்னா, ஆம்புலன்ஸ் டாக்டர்ன்னு ஒண்ணு இருப்பாங்க. எங்கனாலும் நமக்கு வந்து நம்ம அழைச்சோம்னா, அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. அதுக்குன்னே வந்து படிப்பும் இருக்குது. அதான் ஏஇசிடி அப்படிங்கிற ஆம்புலன்ஸ் டாக்டர். முதல் உதவி அவங்க தான் செய்வாங்க. செஞ்சுட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல போற வரைக்கும் சிகிச்சை மேற்கொண்டு மருத்துவமனையில கொண்டு போய் அவங்கள சேர்ப்பாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் மருத்துவ துறையில அறிவியல் அறிஞர்கள், மருத்துவர்களாகவும் அவங்க செயல்பட்டாங்க. அப்ப இப்ப இருக்கிற அந்த வந்து அந்த இப்ப நான் சொன்ன அந்த படிப்பும் ஆம்புலன்ஸ் டாக்டர் இதுவே பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இந்த உடைய வசதிகள் இல்லாதனால, நம்மளுடைய தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்ப நம்ம கட்டிட்டு இருக்க மாரி, இன்றளவும் நம்ம கட்டி வச்சுட்டு இருக்கிற மாரி, அந்த எலுமிச்சை, மஞ்சள், பச்சை மிளகாய், இந்த கார மிளகாய் இதெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. அப்ப வெளிச்சம் பற்றாக்குறை காரணமாக, சில பூச்சிகள் எல்லாமே ஏதாவது ஒண்ணு வீட்டுக்குள்ள வரும். அப்ப அவங்க கட்டில் போட்டு வெளியில படுத்துட்டு இருக்குள்ள, விஷ பூச்சிகள் வந்து இருட்டில் வந்து கடிச்சிடும்.
அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அது விஷப்பூச்சிகள் கடிச்சிடுச்சுன்னா, அவங்க வந்து எந்த பூச்சி வகைன்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதனால முதல் உதவியா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த கட்டி இருக்கிற வந்து அந்த கயித்த வந்து அந்த இடத்துல வந்து கட்டிடுவாங்க. கட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு வந்து, அவங்க கட்டி வச்சிருந்த அந்த மிளகாய் என்ன செய்வாங்கன்னா, அத எடுத்து வாயில பிழிஞ்சிடுவாங்க. வாயில திணிப்பாங்க. அப்ப அந்த காரத்தன்மை அவங்க உணர்ந்தாங்கன்னா, அவங்களுடைய உடல்ல எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பாம்பு, பூச்சிகள் இந்த மாரி இல்ல, சாதாரண ஒரு பூச்சிக்கடி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதனுடைய தன்மை அவங்க உணரலன்னா, அந்த விஷ அ மிளகாயோடைய காரத்தன்மை அவங்க வந்து உணரலன்னா, அப்ப அவங்களுக்கு வந்து விஷப்பூச்சிகள், பாம்பு இந்த மாரி ஏதோ கடித்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உடனடியாக என்ன செய்வாங்கன்னா, அவங்க மருத்துவர்கிட்ட கொண்டுட்டு போவாங்க. இதே வந்து இந்த ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வந்து உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். எனக்கு அது தெரியாது. என்ன எதிர்பாராத ஒரு ஒரு விபத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப வந்து அன்கான்ஷியஸ் ஆயிட்டேன். நினைவை இழந்துட்டேன். அப்ப ஆம்புலன்ஸ் என்னுடைய வீட்ல இருக்கிறவங்க, இது ஆம்புலன்ஸ் கால் பண்ணக்குள்ள, அந்த மருத்துவர், அந்த முதலுதவி செய்ற அந்த ஆம்புலன்ஸ் டாக்டர் வந்து பச்சை மிளகாயும், உப்பையும் வச்சாங்க. அப்ப அவரு வச்சது வந்து எனக்கு அது அடுத்த நாள் தான் தெரியும் இததான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு புத்தகத்துல நான் படிக்குள்ள எனக்கு அப்பதான் வந்துட்டு, ஓ! இதுல வந்து அந்த காலத்துல நம்மளுடைய மருத்துவ அ முன்னோர்கள் எல்லாமே மருத்துவ துறையில இந்த மாரி எல்லாமே செஞ்சிருக்காங்க. மருத்துவம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறத நான் புரிஞ்சுகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஷப்பூச்சியா இருந்ததுன்னா, உடனே அவங்கள எடுத்துட்டு அந்த மருத்துவர்ட்ட போவாங்க. அப்ப அந்த மருத்துவர்ட்ட போற வரைக்கும் விஷத்தோடைய தன்மை மேல ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த எலுமிச்சை பழத்த வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்த ஒரு டானிக் மாரி உற்சாகத்த ஊட்டுங்கிறதுக்காக, அந்த எலுமிச்சை பழத்த அவங்க வாயில அவங்களுக்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் மருத்துவ சிகிச்சை எல்லாம் அவங்க செய்வாங்க. இந்த மாரி தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல கால்நடைகள்ல தான் அதிகமாக அவங்க வந்து பயணம் செய்வாங்க நம்மளுடைய தமிழர்கள், முன்னோர்கள். அப்ப கால்நடைகளுக்கு அவங்க கால்நடைகள் வந்து கூட்டிட்டு பயணம் செய்யக்குள்ள, அதோடைய கால்ல என்ன செய்வாங்கன்னா, எலுமிச்சம்பழத்த வந்து பிழிஞ்சு விட்டு, எலுமிச்சம்பழத்த வச்சு தேய்ப்பாங்க. அதோட சார பிழிஞ்சு விட்டு தேய்ப்பாங்க. அது எதுக்காகன்னா, அந்த கால்நடைகள கூட்டிட்டு அவங்க பயணம் மேற்கொண்டு காட்டு வழியாக, மலை வழியாக போகக்குள்ள, விஷப்பூச்சிகளோ, இல்ல ஏதாவது விஷச்செடிகளோ, புல்லோ ஏதாவது பட்டு அதனால வந்துட்டு காயம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காகவும், இல்ல அந்த கிருமிகளோடு அந்த கால்நடைகள் வீட்டுக்கு வரக்குள்ள, சுற்றி இருக்கிற மனிதர்களுக்காக ஏதாவது பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், அந்த கால்நடைகளுடைய கால்ல வந்து எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. அப்பவே நம்மளுடைய தமிழ் அ முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள், தமிழர்கள் அதுல அறிவியல வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா, நாம என்ன செய்றோம்? பல்வேறு மூட பழக்கவழக்கத்தினால நாம என்ன செய்றோம்? இப்ப நம்ம ஏதோ பயணம் வந்து நீண்ட தொலைவு பயணம் போகணும்னா, நாம வந்து கார்ல அந்த டயர்ல வந்து எலுமிச்சம்பழம் வைக்கிறோம். எல்லாரும் வைக்கிறாங்க. அது வாழையடி வாழையா காலத்திற்கு ஏற்ப அப்படியே அந்த எலுமிச்சை பழத்த கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். நாம வந்து போகிற வழி நல்ல மாரியா போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வைக்கிறோம். ஆனா வந்துட்டு நம்மளுடைய தமிழர்கள் அப்ப வந்து அத ஒரு அறிவியலுக்காக, ஒரு மருத்துவத்திற்காக அத அவங்க செஞ்சாங்க. கீரந்தியார் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த தலைப்பை எனக்கு எடுத்துக்க ரொம்ப ஒரு முன் உதாரணமா இருந்தவர் யாருன்னா, எனக்கு வந்து ரொம்ப கீரந்தியார். நான் வந்து ஒரு எல்லா நேரங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைத்த நேரங்கள்லாம் வந்து கீரந்தியார் பத்தி நான் ரொம்ப படிப்பேன். அவர் எழுதுனது என்ன? ஏதுன்னு சொல்லிட்டு அந்த புலவர் பத்தி நான் நெறையவே சங்க இலக்கியங்கள்ல அந்த கீரந்தியார் பத்தி படிக்குள்ள, அவர் வந்து இந்த பூமி பத்தி ரொம்பவே கண்டுபிடிச்சிருந்தாரு. அதாவது பூமிய பத்தி வந்து நெறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. புவியீர்ப்பு விசை, அதாவது கலிலே, அரிஸ்டாட்டில், டாலமி, ஐசக் நியூட்டன் இந்த மாரி அறிவியல் அறிஞர்கள் எல்லாமே பூமிய பத்தி கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த காலத்துல கீரந்தியார்ங்கிற புலவர் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டா தெரியுமா இருந்திருக்காரு? அவர் எழுதின அந்த பரிபாடல் இருக்கு பார்த்தீங்களா? பரிபாடல்ல அந்த பூமி எப்படி உருவானதுங்கிறத ரொம்பவும் அழகா சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாணவர்கள் இல்ல யாராவது ஒருத்தர் நம்மட்ட வந்து எப்படி இந்த பூமி உருவானது? எப்படி சூரியன் உருவானது? அப்படின்னு நம்ம கேட்குள்ள, நாம என்ன சொல்லுவோம்? சூரியன்ட்டு வந்து ஒரு சிறு நெருப்பு கோளம் அந்த அளவுக்கு சொல்லுவோம். இல்ல மீறி போனா, இது வந்து கடவுளுடைய இயற்கையோடைய கொடுத்த ஒரு சக்தி, உலகம் கடவுள் உருவாக்குனது அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு வகையில இருக்கட்டும். அதையும் தாண்டி அதோட உண்மை வெளிச்சத்த பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த அறிவியலர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட கீரந்தியார் சொல்லியிருக்காரு. எப்படி பூமி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு, அதோட அதிசயத்த சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, "விசும்பில் ஊழி
ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரோ ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் சென்னி சுடைய ஊழியும் பணியோடு தன் பெயர் தலைய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருவு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். அதாவது அழகா சொல்லியிருக்காரு. இதோட பொருள் என்னன்னா, ஊழிகள் பல சென்ற பின் ஊழிகள் பல சென்ற பின், அதாவது ஊழினா யுகம் சொல்லுவோம். ஒரு யுகம் 2 யுகம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி. ஊழிகள் பல சென்ற பின் எதுவுமே இல்லாத வான்வெளியில், எதுவுமே இல்லாத வான்வெளினா அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு, அந்த கருனா பரமாணு அப்படின்னு சொல்லுவோம். அது பேரொளியோட மிகுந்த சத்தத்தோட தோன்றியது. உருவமே இல்லாத காற்று என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது. அந்த ஊழி என்பது யுகம் நான் சொல்லியிருக்கேன், ஊழி அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருள் சிதறும்படியாக பெரு வெடிப்பு பெரிய சத்தத்துடன் நிகழ்ந்தது. பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. நெருப்பு பந்து போல் பூமி உருவாகி விளங்கிய ஊழிக்காலம் அது. ஒரு யுகமான காலம் அது. பின்னர் அதுக்கப்புறம் பூமி பாத்தீங்கன்னா குளிரும்படியாக தொடர்ந்து மழை பெய்ததால் அது கொஞ்சம் குளிர்ந்த நிலைக்கு வந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி பாத்தீங்கன்னா வெள்ளத்தில் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்துல உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் உருவானது. அப்ப அந்த குளிர்ந்த நிலைக்கு அப்புறம் சின்ன சின்ன உயிரினங்கள் ஊர்வன, நிலத்துல புல் பூண்டு இந்த மாதிரி உருவானது. அச்சூழலில் அந்த ஒரு சூழல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இததான் அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா ஐசக் நியூட்டன், நான் முன்பு சொன்ன பாத்தீங்களா, ஐசக் நியூட்டன், கலிலே, அரிஸ்டாட்டில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பரிபாடல் வழியா கீரந்தியார், உங்களுக்கு நேரம் கிடைக்குள்ள நீங்க கீரந்தியார் நீங்க ஆன்றோர்கள் சான்றோர்கள் எனக்கும் மேல இருக்கிற நீங்களாம் ஒரு அனுபவ வாய்ந்தவர்கள் தான். இருந்தாலும் நான் சொல்றேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கீரந்தியார் எழுதிய பரிபாடல பாருங்க. அது மட்டும் கிடையாது, இந்த அண்ட பெருவெளியில நம்ம பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதி, அந்த மில்கிவே கேலக்சி நம்ம சொல்லுவோம், இப்ப இருக்கிற சயின்ஸ் சொல்லும். அது பார்த்தோம்னா சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதி தெரியும். இத பாத்தீங்கன்னா அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹாப்பில் 1924 அந்த பால்வீதி பத்தி சொன்னாரு. ஆனா நம்மளுடைய தமிழர்கள் பாருங்க, 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மாணிக்க வாசகர் திருஅண்ட பகுதியில் எவ்வாறு சொல்லியிருக்கார், சிறியாக பெரியோன் தெரியின் அண்ட பகுதியில் உருண்டை வடிவமும் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கொன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை அவ்வளோ அழகா அவர் சொல்லியிருக்காரு. அவர் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த அறிவியல் வானியல் வல்லுநர் எட்வின் அந்த பால்வீதி பத்தி அவரு சொன்னாரு. புறநானூற்று பாடல பாத்தீங்கன்னா, செந்நாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சூரியன் இயங்கும் தன்மை குறிப்பிட்டு இருக்காங்க. சங்க இலக்கியங்கள்ல பூமி, ஆகாயம், சூரியன், சந்திரன் ஆகியவற்றை இயற்கை இயக்கங்களோடு சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியம் தமிழ்ல மிக பழமையான ஒரு இலக்கண நூலாக இருந்தாலும் அதுல பல அறிவியல் சிந்தனைகளும் இருக்கின்றன. உந்தி முதலா முந்துவலி தோன்றி தலையிலும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலையி பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எண்முறை நிலையான் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் மிகவும் அழகா சொல்லியிருக்காரு. இப்ப இருக்கிற கல்வி அறிவியல் அதை பின்பற்றாங்க. அது எந்த மாதிரினா போனிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஸ்பீச் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அது ஒவ்வொரு எழுத்து எவ்வாறு உச்சரிக்கப்பட வேணும், எந்த உறுப்புகளின் வழியாக அது பிறக்குது, அதை உச்சரிப்பு எப்படி உச்சரிக்க வேணும், நம்மளோட தொல்காப்பியர் அப்பவே இந்த பாடலிலே சொல்லியிருக்காரு. இப்ப இருக்கிற கல்வி அறிவியல் என்ன சொல்றாங்க, அது போனிக்ஸ், ஸ்பீச் சயின்ஸ் இந்த மாதிரி அத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாம் இன்று பார்த்தது வெறும் ஒரு பெருமை அல்ல, வெறுமே ஒரு பழமையான ஒரு பெருமை அப்படிங்கிறது இல்ல. அதையும் தாண்டி நம்மளுடைய தமிழர்களின் அறிவியலும் உலகிற்கு வழிகாட்டிய வரலாறு. தொல்காப்பியத்துல இருந்து
சங்க இலக்கியம் வர, மருத்துவம் முதல் விண்வெளி வர தமிழ் சிந்தனையில் அறிவியல் ஆழமாக இருக்கிறது. அந்த பாரம்பரியத்த அறிந்து நம்ம அந்த பாரம்பரியத்த அறிஞ்சுக்கிறதோடு மட்டும் அல்லாம, அதை இன்றைய தலைமுறைக்கு கண்டிப்பாக நம்ம எடுத்து அ செல்வது நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும். இத தவிர நெறையா உண்மைகள் இதுல இருக்குது. நமக்கான அது நேரம், காலம், சூழ்நிலை அது இப்ப எனக்கு போதாது. அதனால நெறைய உண்மைகள் எப்படி நாம இருந்தோம், பண்ணோம், வாழ்ந்தோம். இதோ இப்ப இருக்கிற அறிவியல், அப்ப இருந்த முன்னோர்கள் எவ்வாறு கண்டுபிடித்தாங்க, எவ்வளவு ஒத்துப்போகுது, அறிவியல்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? ஒவ்வொரு செயல்களும் அறிவியலும் இருக்குது. ஆன்மீகம் இருக்குது. அத தெரியாதவர்கள் மூட நம்பிக்கையோட பழக்கமாக்கி தன்னோட வாழ்க்கையில கொள்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கலைந்து நம்ம என்ன செய்யணும், மாணவர்களிடையே அடுத்த சந்ததிக்கு நம்ம எடுத்து செல்வது நம்மளுடைய தலையாய ஒரு கடமையா நான் நினைக்கிறேன். பழமையை போற்றுவோம், புதுமையை உருவாக்குவோம். நம் முன்னோர்கள் கண்டறிந்த ஒரு சிந்தனைகள் இன்றும் நவீன அறிவியலாக விளங்குது. தமிழின் மேன்மையை எடுத்து காட்டுகிறது. நாம் செய்ற அந்த ஒவ்வொரு செயல்களிலுமே பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் உள்ளது. நாம் செய்ற ஒவ்வொரு செயல்களிலுமே ஆன்மீகமும் இருக்குது, அறிவியலும் இருக்குது, மருத்துவமும் இருக்குது. அது என்னன்னு உண்மை நிலை என்னான்னு கண்டறிந்து நாம செயல்பட வேணும். இதுல மூட நம்பிக்கைகள் எல்லாமே களையணும். இதுல இருக்கிற மூட நம்பிக்கை எல்லாமே களைந்து, நம்மளுடைய உண்மை தன்மையை அது ஆராய வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலக நாகரிகத்தை கணியன் பூங்குன்றனார் சொல்கிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலக நாகரிகத்தை பேசிய தமிழ் அறிவியலையும் மனிதநேயத்தையும் ஒன்றாக கற்றுத்தந்தது. அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலக நாகரிகத்தை பேசிய தமிழ் அறிவியலையும் மனித நேயத்தையும் ஒன்றாக கற்றுத்தந்தது. எனக்கு அளித்த இந்த நேரத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இன்னும் நிறைய செய்திகள் கூறணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு. என் அம்மா சொன்னாங்க ஒரு 1/2 ஹவர்ல முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அளித்த நேரத்தை நான் கொஞ்சம் மனதில் நிறுத்திக்கிட்டு மீண்டும் ஒரு தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக சந்திக்கிறேன். என்றும் உங்களின் நல்லாசையுடன் நான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். அடியேன். நன்றி, வணக்கம்.